நேற்று 8 மணிக்கு தொலைக்காட்சிகளில் மோடியினுடைய பதிவு செய்யப்பட்ட உரை ஒளிபரப்பானது. அதுதான் சரியான பதம், வார்த்தை. ஏன்னா பலரும் என்ன பயன்படுத்துறாங்கன்னா, மோடி நாட்டு மக்களிடம் உரையாற்றினார்னா ஏதோ நேரலையில உரையாற்றியது மாதிரி எல்லாரும் நினைக்கிறாங்க. அது மோடியினுடைய பதிவு செய்யப்பட்ட உரை ஒளிபரப்பானது சரியாக 8 மணிக்கு. இதற்கு முன்பு இதே மாதிரி 500 ரூபாய் 1000 ரூபாய் செல்லாது என்ற நேரத்தில் ஒளிபரப்பானது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கொரோனா பேரிடர் காலத்தில் லாக்டவுன் போடுகின்ற பொழுது ஒளிபரப்பானது இந்த பதிவு செய்யப்பட்ட உரை. இப்ப நம்முடைய போர் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் அது தொடர்பாக நாட்டு மக்களுக்கு விளக்கம் சொல்லணும். பத்திரிகையாளர்களை இந்த நாட்டினுடைய பிரதமர் சந்திக்க வேண்டும், மோடி சந்திக்க வேண்டும் என்று பல்வேறு தளங்களில் இருந்தும் குரல்கள் ஒலித்தன, கோரிக்கைகள் வந்தன. ஆனா வழக்கம் போல அவர் பத்திரிகையாளர்களை சந்திக்க தயாராக இல்ல. அவர் என்ன பேசணுமோ அதை மட்டும் என்ன செஞ்சுட்டாரு, ஊடகத்தின் வாயிலாக அவர் ஒளிபரப்பி அதை ரெக்கார்ட் பண்ணி பேசி ஒளிபரப்பிட்டு போயிட்டார். ஆனா இது 8 மணிக்கு நேற்று ஒளிபரப்பாகிறது. 8 மணி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டுல நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியாக இருக்கட்டும், புதிய தலைமுறை தொலைக்காட்சியாக இருக்கட்டும், தந்தி தொலைக்காட்சியாக இருக்கட்டும், இந்த மாதிரி தொலைக்காட்சிகள்ல 8 மணி அப்படிங்கிறது, மற்ற தொலைக்காட்சிகள் 7 மணிக்கு, 8 மணிக்கு நேரலை விவாதம் நடக்கக்கூடிய நேரம். அதுல நேற்று பாத்தீங்கன்னா எல்லா தொலைக்காட்சிகள்லயுமே ஆக்கப்பூர்வமான கேள்விகளை அடிச்சு நொறுக்குனாங்க எல்லாருமே. குறிப்பாக நேற்று புதிய தலைமுறை தொலைக்காட்சியில மேனாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பீட்டர் அல்போன்ஸ் மோடியினுடைய செய்தியாளர் சந்திப்பு தொடர்பாக சில கேள்விகளை எழுப்பினார். அது உங்க மனதில் இருக்கக்கூடிய கேள்வி, என் மனதிலும் இருக்கக்கூடிய கேள்வி. இந்த கேள்விகள் நேற்று தொலைக்காட்சி விவாதங்களில் எழுப்பப்பட்ட கேள்விகளை நான் இன்னைக்கு தமிழ் கேள்வி முன்னாடி வைக்கணும்னு நினைக்கிறேன். இந்த கேள்விகள் எழுப்பப்பட்ட போது பதிலே இல்லாம விழி பிதுங்கி நின்றார்கள் பாஜக நிர்வாகிகள். அது எல்லா தொலைக்காட்சியிலும், நேற்று நியூஸ் 18 தமிழ்நாட்டிலையும் அதான் நடந்துச்சு, புதிய தலைமுறை தொலைக்காட்சியிலையும் அதுதான் நடந்துச்சு. என்ன கேள்வி எழுப்பினார்கள்? இந்த கேள்விகளுக்கு பாஜகவிடம் யாரிடமாவது பதில் இருக்கிறதா? மோடியிடமாவது பதில் இருக்கிறதா? விரிவாக பேச வேண்டிய, ஏன்னா நாட்டு மக்களை பாஜக ஏமாற்றி கொண்டிருக்கிறது. அதை விரிவாக பேச வேண்டிய தருணம் இது. வீடியோவுக்குள் செல்வோம். அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் கேள்வி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில் வேல் வீழ்ச்சி. தமிழ் கேள்வியை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று மிகுந்த அன்போடு மீண்டும் கேட்டு இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். நேற்று நம்முடைய ராணுவ வீரர்களுக்கு நாம தொடர்ந்து எல்லையில் நமக்காக சண்டை செய்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய ராணுவ வீரர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நம்முடைய தார்மீக ஆதரவை கொடுப்போம். அவர்களுக்கு ஒரு சல்யூட்டை அடிப்போம் தமிழ் கேள்வியின் சார்பாக. அதை நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொரு முறையும் அதை நம்ம ஏன்னா அவர்கள் தான் நம்முடைய நாட்டை, தேசத்தை பாதுகாக்கக்கூடியவர்கள். சோ அதை நம்ம அவர்களுக்கு நம்முடைய சல்யூட்டை சொல்லிட்டு பிரதமர் மோடி பேசியதிலிருந்து எழுப்பக்கூடிய கேள்விகளை நம்ம கேட்க வேண்டிய கடமை இருக்கு. இது நேற்று புதிய தலைமுறையில விவாதத்துக்கு வருதுங்க. அதாவது பிரதமர் என்ன சொல்றாரு பேசுகின்ற பொழுது, பாகிஸ்தான் அடிபணிந்தது, அஞ்சி நடுங்கி போரை நிறுத்தலாம் அப்படின்னு கெஞ்சி கேட்டுக்கொண்ட காரணத்தினால் போரை நாம தற்காலிகமாக நிறுத்தி இருக்கிறோம், தாக்குதலைத்தான் நிறுத்தி இருக்கிறோம், போரை நிறுத்தவில்லை என்று பிரதமர் சொல்கிறார். இந்தியாவை கண்டு பாகிஸ்தான் எப்பொழுதுமே அஞ்சுதான் நடுங்கும். அது இந்தியாவினுடைய வெற்றி, ஒட்டுமொத்த இந்தியர்களுக்கும் கிடைத்த வெற்றி, அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் ஒரு கேள்வி எழுப்புகிறார். என்ன கேள்வி எழுப்புகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்க நேற்று அரவிந்த் குணசேகரன் அந்த கேள்வி எழுப்பினார் பத்திரிகையாளர்கள். நீங்க இப்படி பேசுவதற்கு முன்பாக 8 மணிக்கு பிரதமர் மோடியினுடைய உரை ஒளிபரப்பாவதற்கு முன்பாகவே அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் பேசுறாரு, ட்வீட் கூட போடல. அவர் ஒரு இதுல பேசுறாரு, செய்தியாளர்கள் சந்திப்புல பேசுகிறார். என்ன பேசுறாரு? நான் தான் இந்தியாவையும் பாகிஸ்தானையும் எச்சரித்தேன். யார் எச்சரித்தாலாம்? அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் இந்தியாவையும் பாகிஸ்தானையும் எச்சரித்தாராம். என்ன எச்சரித்தாராம்? இந்த பாருங்க, நீங்க 2 பேரும் இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா நான் உங்க 2 பேரோடும் இருக்கக்கூடிய, அமெரிக்காவுக்கு இந்தியாவோடும் அமெரிக்காவுக்கு பாகிஸ்தானோடும் இருக்கக்கூடிய வர்த்தக தொடர்புகளை அமெரிக்கா முறித்துக் கொள்ளும். எனவே உடனடியாக போற நிப்பாட்டுறீங்களா இல்லையா என்று நான் 2 பெரிய நாடுகளையும், கிரேட்டஸ்ட் நேஷன்ஸ், எது பாகிஸ்தானும் கிரேட்டஸ்ட் நேஷனா, இந்தியாவையும் பாகிஸ்தானையும் ஒரே பார்வையில் வைத்து பார்க்கிறார் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப். இதுவே கண்டிக்கத்தக்கது இல்லையா? அவர் அப்படி சொல்றாரு. யாரு? அமெரிக்க அதிபர். 2 நாடுகளையும் நான் சொன்னேன், நான் 2 நாடுகளுடனான வர்த்தக உறவை முறித்துக் கொள்ளுவேன் என்று சொன்னவுடன் போர் நிறுத்தத்திற்கு வந்தது என்று சொல்கிறார். இது ஒவ்வொரு இந்தியனுக்கு எவ்வளவு வேதனையை தரக்கூடிய ஒரு செய்தி தெரியுமா இது? நம்ம நாட்டுக்குள்ள புகுந்து தொடர்ந்து அத்துமீறலில் ஈடுபடுகிறது பாகிஸ்தான். அங்க இருக்கக்கூடிய பயங்கரவாத அமைப்புகள்,
அப்ப அவர்களை அழித்து ஒழிப்பது நம்முடைய வேலையா, அல்லது அமெரிக்க அதிபர் சொன்னார்னு போரை நிறுத்துவது நம்முடைய வேலையா என்று ஒரு கேள்வியை நேற்று பீட்டர் அல்போன்ஸ் நிகழ்ச்சியில் எழுப்புகிறார். புதிய தலைமுறை விவாதத்துல நடந்ததை நான் சொல்றேன். நியாயமான கேள்வி தானே. இப்ப அமெரிக்க அதிபர் யாருங்க நம்ம நாட்டு விவகாரத்துல தலையிட? மூன்றாவது நபர் இன்னொரு நாடு இந்தியாவினுடைய உள் விவகாரங்களில் தலையிடலாமா? அப்ப பிரதமர் இதை கண்டித்திருக்க வேண்டுமா இல்லையா? மிஸ்டர் பிரசிடென்ட், இது உங்களோட திஸ் இஸ் நன் ஆஃப் யுவர் பிசினஸ். உங்களுடைய வேலை அல்ல அமெரிக்க அதிபரே. நான் உங்களுக்கு ஆதரவா பிரச்சாரம் செஞ்சிருக்கலாம். மோடி அமெரிக்க அதிபருக்கு டொனால்ட் ட்ரம்புக்கு ஆதரவா பிரச்சாரம் செஞ்சாரு. இந்தியாவுல கூட்டு வந்து வேற பிரச்சாரம் பண்ணார். உங்களோட வர்த்தக உறவுகளில் ஈடுபட்டிருக்கலாம். நீங்க சொன்னீங்கிற காரணத்துக்காக அமெரிக்க விஸ்கிக்கு நான் வரிய குறைச்சிருக்கலாம். நீங்க சொன்ன உங்களோடு நான் வந்து என்ன செஞ்சிருக்கலாம், ராணுவம் தொடர்பான பாதுகாப்பு தளவாடங்கள் தொடர்பான ஒப்பந்தங்களை கையெழுத்து உங்களிடமிருந்து என்ன செஞ்சிருக்கலாம், நம்ம வந்து பாதுகாப்பு உபகரணங்கள் எல்லாம் வாங்கியிருக்கலாம், அல்லது ஒப்பந்தங்கள் போட்டிருக்கலாம். அதெல்லாம் வேற வேற. ஆனா நீங்க சொல்லி நான் போற நிறுத்தணுமா அப்படின்னு கேட்டிருக்கணும். கண்டித்திருக்க வேண்டும் அமெரிக்காவை. கண்டித்தாரா பிரதமர் என்றால் இல்லை, கண்டிக்கல. சரி, இப்போ உடனே ஆசீர்வாதம் அவர்கள் அந்த பக்கம் பாஜக சார்பில் ஆசீர்வாதம் அவர்கள் கலந்து கொள்கிறார் இந்த நிகழ்ச்சியில. அவர் கேட்கிறார், சார் என்ன சார் இது அநியாயமா இருக்கு, நம்ம நாட்டு பிரதமர் சொல்றதை நீங்க நம்ப மாட்டீங்களா? அமெரிக்க அதிபர் சொல்றதை நம்புறீங்களே, அவர் சொல்லித்தான் நம்ம போற நிறுத்தினோம் என்று அமெரிக்க அதிபர் சொல்வதை நீங்கள் நம்புகிறீர்கள், நம்முடைய தாய்நாட்டினுடைய பிரதமர் சொல்வதை நீங்கள் நம்ப மாட்டீர்களா அப்படின்னு லாஜிக்கா அவர் கேள்வி எழுக்கிறார். ரொம்ப நியாயமான கேள்வி. நான் கூட சூப்பர் நியாயம்தான், அவர் நியாயமா ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார் அப்படின்னு நினைச்ச உடனே அரவிந்த் குணசேகர் என்ற பத்திரிகையாளர் இங்க இருந்து அதுக்கு பதில் தந்தார். அவர் அழகா சொன்னாரு, ஏங்க எனக்கு ஏன் நம்பிக்கை வர மறுக்குதுன்னா, நல்லா கேட்டுக்குங்க, நீங்க சீஸ்ஃபயர் அறிவிக்கிறீங்க, போர் நிறுத்தம் தாக்குதல் நிறுத்தம் என்று இந்தியா அறிவிக்கிறது. எப்ப அறிவித்தது அப்படின்னு டைம் கூட பாத்தீங்கன்னா, முதல்ல பாகிஸ்தான் ஒரு ட்வீட் போடுது. யாரு? டொனால்ட் ட்ரம்ப் போடுறாரு, நேற்று இரவு நான் 2 நாட்டு அதிகாரிகள் ஆட்சியாளர்களோடு நான் பேசினேன், பேசி போர் முடிவுக்கு கொண்டு வருவதற்கு நான் மத்தியஸ்தம் செஞ்சேன், போர் முடிவுக்கு வரும், போர் விரைவில் முடிவுக்கு வரப்போகிறது, போரை முடிச்சு வைக்க சொல்லி இருக்கிறேன், போரை அவங்க முடிச்சுப்பாங்க என்று அவர் ஒரு ட்வீட்டை போடுறாரு. யாரு? அமெரிக்க அதிபர். அமெரிக்கா சொல்லுகிறது, என்ன சொல்லுது? போர் நிறுத்தத்தை அறிவிக்கிறது, போர் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் நடைபெற்ற போர் முடிவுக்கு வருகிறது என்று ஒண்ணு இந்தியா அறிவிக்கணும், பாகிஸ்தான் அறிவிக்கணும். சம்பந்தம் இல்லாம யார் அறிவிக்கிறா? அமெரிக்கா அறிவிக்கிறது. அமெரிக்கா அறிவித்த சில மணி நேரங்கள்ல பாகிஸ்தான் அறிவிக்கிறது. பாகிஸ்தான் அறிவித்த சில மணி நேரங்களில் இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை செயலாளர் அறிவிக்கிறார் என்று சொன்னால், அப்போ அமெரிக்காவினுடைய தலையீடு இதற்குள் இருக்கிறது என்று நாங்கள் சந்தேகிப்பதில் என்ன தவறு இருக்கிறது என்று அரவிந்த் குணசேகரன் என்ற பத்திரிகையாளர் புதிய தலைமுறை தொலைக்காட்சியில் கேட்கிறார். ரைட். நான் இன்னைக்கு செந்தில்வேல் இன்னைக்கு இந்த தமிழ் கேள்வி யூடியூப்ல பேசுறது எல்லாமே ஊடகங்களில் பதிவு செய்யப்பட்ட செய்தியை பேசிக்கிட்டே இருக்கேன். ஊடகங்களில் பதிவான செய்திகள், நேரலையில் ஒளிபரப்பான செய்திகளை, அவர்களுடைய யூடியூப் வலைத்தளங்களில் பதிவேற்றிய செய்திகளை எடுத்து நான் உங்ககிட்ட இந்த கேள்விகளை கேட்டுக்கிட்டு. ரைட். இப்ப இந்த கேள்வி தப்பா சரியா? சரி, சீனா வந்து ஊடகங்களில் ஆங்காங்கே செய்தி வருகிறது, ஆனா சீனா அதை மறுக்குது. பாகிஸ்தானுக்கு உதவி செய்ததாக அல்லது அவர்கள் வந்து ட்ரோன் உள்ளிட்டவற்றை கொடுத்ததாக ஊடகங்களில் வரக்கூடிய செய்திகள். அப்ப சீனாவை கண்டிச்சிருக்கணுமா இல்லையா பிரதமர்? இந்த செய்தி உண்மை என்றால், இல்லை என்றால் சீனாவினுடைய தலையீடுகளை இல்லைன்னாவது மக்களுக்கு தெளிவுபடுத்திருக்கணுமா இல்லையா? சரி, இதுக்காக விடுங்க, சீனா நம்ம எல்லைக்குள்ள புகுந்து ரோடு போட்டு வீடெல்லாம் கட்டி வச்சிருக்காங்கிற செய்தி வந்துச்சு, அது உண்மையா இல்லையா? அது உண்மை என்றால் சீனாவை பார்த்து, சீனாவே உன்னை கண்டிக்கிறேன் என்று நம்முடைய பிரதமர் சொல்ல வேண்டும் என்று ஒரு சாமானிய இந்தியனாக நாம் ஒவ்வொருவரும் எதிர்பார்ப்பது தவறா? அதை கூட சொல்ல முடியலன்னா என்னங்க நம்ம பிரைம் மினிஸ்டர்? நமக்கு ஒரு துணிச்சலான பிரதமர் தேவையா இல்லையா? பாகிஸ்தான் கண்ணில் விரல விட்டா ஆட்டணுங்க நம்ம பிரதமர். இவர் பேச்சுக்கிட்டே இருக்கார தவிர பாம்பு வெளி விட மாட்டேங்கார அப்படின்னு பொதுமக்களும் சமூக வலைதளங்களிலும் பேசுகிறார்களே, சமூக வலைதளங்களில் இது போன்ற கருத்துக்கள் வருகிறதே, இதை பிரதமர் என்ன செய்யணும்? அட்ரஸ் பண்ணணும். அது ரொம்ப முக்கியம் இல்லையா? நேற்று வந்து இன்னொரு முக்கியமான விஷயத்த சொன்னார் பீட்டர் அல்போன்ஸ், ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏங்க, இன்னைக்கு இப்ப இந்த சண்டைக்கு காரணம் என்ன?
26 அப்பாவி இந்தியர்களை கொடூரமாக கொலை செய்து விட்டார்கள். யாரு? பயங்கரவாதிகள். அவன் 4 பேர் எங்கிருந்து வந்தான் தெரியாது, எங்க போனா தெரியாது, உயிரோட இருக்கானா செத்தானா தெரியாது, இந்தியாவுக்குள்ளேயே பதுங்கி இருக்கானா அல்லது பாகிஸ்தானுக்கு தப்பி ஓடி விட்டானா தெரியாது. என்னது இது? என்ன இது? அப்ப இத நாட்டு மக்களுக்கு இந்த 4 நீங்க ஆபரேஷன் சிந்தூர் நம்முடைய இந்திய சகோதரிகளினுடைய குங்குமத்தை பறித்த பயங்கரவாதிகளுக்கு எதிராக நடந்த போர் இது என்றால், அந்த 4 கொடூர பயங்கரவாதிகளும் கொல்லப்பட்டிருக்க வேண்டும். கொல்லப்பட்டார்களா? பிரதமர் அதை பற்றி பேசினாரா? அந்த 4 பயங்கரவாதிகள் எங்கே போனார்கள்? ஏங்க, தமிழ்நாட்டுல காலையில செயின் எடுத்துட்டு ஓடிடுறாங்க ஒருத்தன். வட இந்தியால இருந்து வர்றாங்க, பிளைட்ல வர்றான், ட்ரெயின்ல வர்றான், வேற இடத்துல இருந்து வர்றான். அதிகாலையில டக்குன்னு பிளான் பண்றானுங்க. அதிகாலையில பைக் எடுத்துட்டு போறானுங்க, செயின் அக்குறானுங்க. ஒருத்தன் ரயில்வே ஸ்டேஷன்ல போறான், ஒருத்தன் எதுக்கு போறான், ஒருத்தன் பிளைட்டுக்கு போறான். 1 மணி நேரத்துக்குள்ள டக்குன்னு சிசிடிவி கேமரா வச்சு போலீஸ் வந்து ஆய்வு செஞ்சு பிளைட்ல ஏறி உட்கார்ந்து இருந்த அந்த திருடனை பிளைட்டுக்குள்ள ஏறி கைது பண்ணி தூக்கிட்டு வந்துட்டாங்க. அப்ப நான் என்ன கேட்கிறேன், இவ்வளவு பாதுகாப்பான பகுதிகள்ல அங்க சிசிடிவி கேமரா கூடவா இல்ல? அந்த பயங்கரவாதிகள் எங்கே? அவர்கள் கொல்லப்படும் வரை, அந்த பயங்கரவாதிகள் கொல்லப்படும் வரை நம்முடைய சகோதரிகளுக்கு நீதி கிடைக்குமா? ஒரு சாமானிய இந்தியனாக இதை கேட்பதற்கு எனக்கு உரிமை இருக்கிறது. என் தாய் நாட்டின் மீது இருக்கக்கூடிய, என்ன சொல்றேன், அதுல கேட்கிறேன், உரிமையில கேட்கிறேன். பிரதமரை எதிர்த்து கேள்வி கேட்பவன் எல்லாம் தேச விரோதியா? எங்க தாய் நாட்டுக்காக நாங்கள் கேள்வி எழுப்ப கூடாதா? எங்க தாய் நாட்டில் மாண்டு மடிந்து போன சகோதரிகளுக்காக நாங்கள் பேசக்கூடாதா? எங்கள் குரல் வலையை நெருப்பீர்களா? எங்கள் ராணுவ வீரர்களுக்காக நாங்கள் பேசக்கூடாதா? பேசுவோம். நீங்க மிரட்டக்கூடாதுங்களா? மிரட்டினீங்கனாலும் நாங்க தொடர்ந்து பேசுவோம். அப்ப இந்த பிரதமர் நேற்று இதையெல்லாம் தெளிவுபடுத்த, அப்படியே தெளிவுபடுத்தாமலே கடந்து போகிறார். அப்ப பீட்டர் அல்போன்ஸ் ஒரு கேள்வி கேட்கிறார். சார், 3 முறை நாம வந்து பாகிஸ்தானோடு கடும் போருக்கு போயிருக்கிறோம். 1965 அதனுடைய அந்த பிரச்சனையுடைய மைய புள்ளியாக இருந்த அயூப் கான் அன்றைக்கு அங்கிருந்து பாகிஸ்தானிலிருந்து வெளியேறி ஓடும் நிலைக்கு தள்ளப்பட்டார். அதன் பிறகு நாம் என்ன செஞ்சோம்? போரை நிறுத்தினோம். 1971 வங்கதேசத்தை உருவாக்குவதில் அந்த போரினுடைய பிரதான நோக்கம். வங்கதேசத்தை பிரித்து கொடுத்து வங்கதேசம் என்ற ஒரு தனி நாட்டை உருவாக்கி விட்டு துர்காதேவி என்று வாஜ்பாயால் பாராட்டப்பட்ட அன்னை இந்திரா காந்தி அவர்கள் அந்த போரை முடிவுக்கு கொண்டு வந்தார். அப்ப நோக்கம் வங்கதேசத்தை பிரித்து கொடுப்பது. அந்த நோக்கத்தில் இந்தியா வெற்றி பெற்றது, போரை நிறுத்தியது. 1999 கார்கில் யுத்தம். கார்கிலுக்குள்ள அவன் உள்ள நுழைஞ்சிட்டான். ஆடு மேய்க்கக்கூடிய சிறுவர்கள் பார்த்து தகவல் சொன்னார்கள். அன்னைக்கு நம்ம அடிச்சோம், சண்டை போட்டோம். ஆனா அன்னைக்கு இதே மாதிரி அமெரிக்கா தலையிட வந்துச்சு. ஆனா நம்ம கடுமையா ஒரு விஷயத்த சொன்னோம். என்ன சொன்னோம்? முதல்ல அவனை இங்க இருந்து வெளியேற சொல்லு, கார்கில் இருந்து. அப்ப அமெரிக்கா ஒரு வார்த்தை சொல்லிச்சு, இர்ரெஸ்பான்சிபிள் நியூக்ளியர் ஸ்டேட் என்று பாகிஸ்தானை பார்த்து அமெரிக்கா சொல்லி உடனடியாக கார்கில் இருந்து நீ வெளியேறு என்று சொன்னார்கள். இது நேற்று பீட்டர் அல்போன்ஸ் புதிய தலைமுறையில் வைத்த வாதம். அதன் பிறகு அப்ப நோக்கம் நிறைவேறிச்சு. 3லுமே நோக்கம் நிறைவேறி விட்டது. கார்கிலுக்குள்ள வந்தா வெளியில போயிட்டான். இங்கே நோக்கம் என்ன? அந்த 4 பயங்கரவாதி சாவணும். செத்தானா? அதை பத்தி யாருக்கு தெரியும்? சரி, அனைத்து பயங்கரவாத முகாம்களும் அழித்து தாக்கப்பட்டு விட்டன என்று பிரதமர் நேற்று பேசுகிறார். அப்ப நம்முடைய பீட்டர் அல்போன்ஸ் ஒரு கேள்வி எழுப்புகிறார். அகைன் சொல்றேன், இது எல்லாமே மீடியாவில் எழுப்பப்பட்ட கேள்வியை தான் நாங்க பதிவு பண்ணிட்டே வரேன். பீட்டர் அல்போன்ஸ் ஒரு கேள்வி எழுப்புகிறார். என்ன கேள்வி எழுப்புகிறார்? இந்திய அரசு அதிகாரப்பூர்வமாக ஐநா சபைக்கு கொடுத்த தகவல் 30 பயங்கரவாத முகாம்கள் பாகிஸ்தானிலும் பாகிஸ்தான் ஆதரவு பகுதிகளிலும் செயல்பட்டு வருகின்றன. இது இந்திய அரசு கொடுத்த தகவல் என்று மேனாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுட்டிக்காட்டுகிறார். பிரதமர் நேற்று சொல்லுகின்ற பொழுது 9 பயங்கரவாத முகாம்கள் அளிக்கப்பட்டதாக ஒரு கருத்தை பதிவு செய்கிறார். அல்லது அரசு, இந்திய அரசு தரப்புல அது போன்ற கருத்துக்கள் தான் சொல்லப்படுகிறது. 9 பயங்கரவாத முகாம்கள் அழித்தொழிக்கப்பட்டு விட்டன. ஆனால் 30 பயங்கரவாத முகாம்கள் செயல்படுகின்றன என்று நாமே சொல்லிவிட்டோம். 9 பயங்கரவாத முகாம்கள் அளிக்கப்பட்டு விட்டன. அனைத்து பயங்கரவாத முகாம்களும் அளிக்கப்பட்டு விட்டதாக பிரதமர் சொல்லுகிறாரே. அப்ப மீதி 21 பயங்கரவாத முகாம்கள் இன்னும் அளிக்கப்படாமல் இருக்கிறதே. அவன் நமக்கு அச்சுறுத்தலா தானே இருக்கிறான். இவற்றையெல்லாம் இந்த பிரதமர் பேச மாட்டார்.
நீங்க யோசிச்சு பாருங்களேன். மன்மோகன் சிங் இருக்கின்ற பொழுது வளையல் அனுப்புனாங்க, சேலை அனுப்புனாங்க, கேவலப்படுத்துறாராம் அவர்களை. யார? மன்மோகன் சிங்க. இன்னைக்கு இவங்களை எதிர்த்து கேள்வி கேட்டாலே தேச விரோதி. அன்னைக்கு நீங்க மன்மோகன் சிங் வளையல் அனுப்பலாம், அதெல்லாம் தேசப்பற்றுக்குள்ள ஒரு என்னப்பா? என்ன மாதிரியான வாதம் இது? நான் திருப்பி கேட்கிறேன், ஐயா மரியாதைக்குரிய பிரதமர் அவர்களே, உங்கள் மீது எனக்கு 1000 விமர்சனங்கள் இருக்கலாம். கருத்தியல் தளத்தில், அரசியல் தளத்தில் நீங்கள் எனக்கு எதிர்நிலையில் இருக்கலாம், அல்லது நான் உங்களுக்கு எதிர்நிலையில் இருக்கலாம். ஆனா நீங்க தான் எனக்கும் பிரதமர். ஒரே ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்துங்கன்னு தான் நாங்க கேட்கிறோம். ஒரே ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு, ஒரே ஒண்ணு நடத்துங்க. சென்னையில நடத்துங்க. வேண்டாம், சென்னைனா உங்களுக்கு கொஞ்சம் பயமா இருக்கும். தமிழ்நாட்டுக்குள்ள வர்றதுக்கு உங்களுக்கு பயம் இருக்கலாம். ஏதாவது கேள்வி கேட்டாங்கன்னா நம்ம என்ன பதில் சொல்றது அப்படிங்கிற பயம் உங்களுக்கு இருக்கலாம். ஏன்னா தமிழ்நாட்டு பத்திரிகையாளர்கள் கேள்வி வைப்பார்கள். நீங்க டெல்லியிலேயே கூட வைங்க. டெல்லியில் இருக்கக்கூடிய தென்னிந்திய பத்திரிகையாளர்கள், தமிழ்நாட்டு பத்திரிகையாளர்கள் கேள்வி எழுப்புவார்கள். நான் ஏன் பிரிச்சு பேசுறேன்? தென்னிந்திய பத்திரிகையாளர்கள், வட இந்திய பத்திரிகையாளர்கள்னா, இன்றைக்கு வட இந்திய ஊடகங்கள் பெரும்பாலும் உங்களுக்கு அடிவருடியாக மாறி போய்விட்டன. நீங்க என்ன சொன்னாலும் காக்கா வந்து வெள்ள வெள்ளேர்னு இருக்குன்னா ஆமா ஆமா அப்படிங்கிறான், கொக்கு கருப்பா இருக்குன்னா ஆமா ஆமாங்கிறான், அப்படி ஆயிட்டான். அதனால ஆனா தென்னிந்திய பத்திரிகையாளர்கள் அப்படி எல்லாம் கேள்வி எழுப்புவார்கள். ஒரே ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்துங்கள். இந்த கேள்விகளை எல்லாம் அவர்கள் உங்கள் முன் எழுப்புவார்கள். இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டியது எங்களை ஆளக்கூடிய உங்களின் அடிப்படை கடமை. இந்த கேள்விகளை எழுப்புவது, இந்த கேள்விகளை எழுப்புவது இந்த நாட்டின் பிரஜைகளாக, குடிமக்களாக எங்களுடைய அடிப்படை உரிமை. எங்கள் அடிப்படை உரிமைகளை நீங்கள் மதியுங்கள், உங்கள் அடிப்படை கடமைகளை சரியாக செய்யுங்கள் என்று சொல்லி, மீண்டும் ஒரு முறை நமக்காக சண்டை செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்திய ராணுவ வீரர்களுக்கு நாம் நம்முடைய தார்மீக ஆதரவை சொல்லுவோம். அவர்களுக்கு ஒரு சல்யூட் வைப்போம். நீங்க வந்து நேத்து பிரதமர் பேசுகிறார், பாகிஸ்தான் அத்துமீறுகிறது, கொஞ்ச நேரத்தில் திருப்பி அடிக்கிறான் ட்ரோனை விட்டு. இப்ப என்ன நடக்குது? இப்ப இதெல்லாம் வந்து கவனத்தில் எடுத்துக்கொண்டு நகர வேண்டியது. இது வெறும் வீராவேசம் பேசி வெறும் தேர்தல் அரசியலுக்கு பயன்படுத்தக்கூடியதாக இது மாறிவிடக் கூடாது. உள்ளபடியே பயங்கரவாதிகள் அழித்தொழிக்கப்பட வேண்டும். அதுதான் உண்மையாக இந்தியாவுக்கு கிடைத்த வெற்றியா இருக்குமே தவிர, இதை வச்சுக்கிட்டு சோசியல் மீடியால கம்பு சுத்துறது, இதை வச்சுக்கிட்டு தேர்தலில் வாக்கு வங்கியாக பயன்படுத்த நினைப்பதெல்லாம் வந்து அது அல்ல தேசப்பற்று. இதுதான் நேற்று அனைத்து ஊடகங்களில் முன்வைக்கப்பட்ட வாதங்கள். அந்த வாதங்களை உங்கள் முன் வைத்திருக்கிறேன். மீண்டும் ஒருமுறை தமிழ்களை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி. Thank you.